வெல்கம் டு பிளாக் ரெட் மீடியா ப்ரோ. ஸோ ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த இந்த அண்டர் கிரவுண்ட் ரியல் ஃபேஸஸ் அப்படின்ற ஷோவை நான் தட்டி எழுப்பலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி சென்னை ரேப்பர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அவேவா போயிட்டு மும்பைல இருந்து ஒரு ரேப்பரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன். ஸோ எம்சி பென், வெல்கம் ப்ரோ. ப்ரோ எப்படி நைஸ் நைஸ் ப்ரோ. ஸோ எம்சி ப்ரோ இஸ் அ ரேப்பர். அதை தாண்டி ப்ளஸ் எல்லாம் சொல்றோம்னா ஆக்டர், லிரிக் ரைட்டர். ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன ஃபேஸ்லாம் அவர் வச்சிருக்காருன்னு இப்போ நம்ம ஷோ போக போக தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பென் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஏரியால இருந்து ஒரு பாலிவுட் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அது அந்த ஜேர்னியை வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I think it's an unbelievable journey for me, like coming from ஒரு சின்ன இடத்துல இருந்து லைக் தாராவி மாதிரி ஸ்பேஸ், அந்த பிளேஸ்ல இருந்து பாலிவுட்ல போனோம். நான் எப்போவே ட்ரீமே பண்ணல அப்படி. லைக் ஐ வாண்டட் டு பிகம் அ ரேப்பர். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ரேப். நான் ரேப் எழுந்து ஸ்டார்ட் பண்ணேன் 2015. ஸோ சின்ன பாட்டு ஒரு கல்லியில் உட்காந்து, ஒரு நாங்கள் எங்கள் ஏரியா கிட்ட ஒரு கட்டரை கிட்ட உட்காந்து ஒரு கொஞ்சம் சில லைன்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் சில பேர் கேட்டாங்க அந்த லைன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க, ப்ரோ யூ கேன் டூ இட், யூ கேன் கீப் டூயிங் திஸ் திங். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து நான் ரேப் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2017 யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு குரூப் எங்ககிட்ட வந்துச்சு. எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் மூவி பண்ணுறோம், பாலிவுட் மூவி. ராணி முகர்ஜி ஆக்ட்ரஸ் இருப்பாங்க இந்த மூவில. ஸோ வி வாண்ட் யூ கைஸ் இன் தட் மூவி. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேவ் ஆடிஷன் ஃபார் தட் மூவி அண்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட் காட் செலக்டட் அண்ட் தென் தட்ஸ் மை ஜர்னி ஃப்ரம் தாராவி டு பாலிவுட். ஓகே ப்ரோ, அந்த மூவில உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்க தாராவி பத்தி அதுல நீங்க சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதை பத்தி ஆடியன்ஸ்க்கு சொல்லலாம். உங்களோட ஆக்டிங் கெரியர் பிளஸ் அந்த உங்களுடைய தாராவி அப்படின்ற ஏரியாவை நீங்க எப்படி வந்து அதுல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்களை சொன்னாங்க, இது இப்படி ஸ்கிரிப்ட் இருக்கு, இந்த எல்லாம் ஸ்டோரி இப்படி இருக்கு, உங்க கேரக்டர் இப்படி. ஸோ அது கேட்டுதான் நான் டிசைட் பண்ணிட்டேன், இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மை லைஃப். ஆல் த ஸ்டோரி, த கேரக்டர்ஸ், த இமோஷன்ஸ், the dialogues all are like very much similar to my real life. ஸோ அதுக்காக நான் சொன்னேன், சரி ஓகே பண்ணலாம், இந்த மூவி பண்ணுவோம். வேற எனக்கு சான்ஸ் கிடைக்குது பாலிவுட் போகிறதுக்கு. பட் பிஃபோர் தட் ஐ நெவர் ட்ரீம்ட் ஆஃப் பிகமிங் an actor, never ever. I just wanted to become the best rapper in the country or in the world, but not about acting. I like, நான் சொல்லல அப்படி ஆக்டிங் கூட எனக்கு தெரியல just before that. But once I signed for this movie, they took a workshop of they took us for a workshop for 10 days, and that's how I started getting opened up and all those things, and then the movie started. ஓகே ப்ரோ, அந்த மூவில நீங்க சொன்னீங்க சின்ன சின்ன ரேப் போர்ஷன்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் பண்ணேன். பட் அத பத்தி இல்ல அந்த ரேப் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? அந்த மூவில என்ன பாடுனீங்க அதுல அப்படின்னு? 3-4 பிளேசஸ்ல நான் ரேப் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ரொம்ப பாப்புலர்னா லைக் மும்பைல இப்போ நீங்க போனீங்களா, சின்ன பசங்க அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுக்கு பேரு சீச்சு. சீச்சுனா மவுஸ், ரேட் சவுண்ட் எடுக்கும் தெரியுமா? ஆமா. சோ அதுக்கு மேல அந்த பாட்டு இருக்கு. चीचू चीचू चूहे करे चीचू, टीचर करे च च, हम स्कूल में आए क्यों, हमारे कान में रहेंगे जू, ये स्कूल है या कोई जू, चलकली चलते बन दिखाना अपना हकलापन, च चू करती तू अपने हिचकियों के संग, टेढ़ी मेढ़ी बातें करके हमको क्यों सता रही है, अब गिल्लम इसको देखना ये इतना क्यों पका रही है, चीचू चीचू ची वगैरह चीचू, टीचर करे च च, हम स्कूल में आए क्यों, चीचू चीचू चूहे करे चीचू, टीचर करे च च, हम स्कूल में आए क्यों. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அந்த அவங்களுக்கு அந்த சிண்ட்ரோம் இருக்கு. சோ நாங்க அவங்கள கிண்டல பண்ணுவோம் அப்படி. டூரெட் சிண்ட்ரோம் இருக்கு அவங்களுக்கு. அது நம்ம ஈஸி லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா இக்கல் மாதிரி, இக்கப்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த ஒரு அந்த இதுல அப்படி செக் செக் நல்லா இருந்ததா? சோ இந்த மாதிரி நிறைய வந்து எம்சி பென் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பென் ப்ரோ, செம்மையா நீங்க வந்து அந்த ரேப் போர்ஷன்ஸ்ல செம்மையா பண்றீங்க. ஸோ எனக்கு இதை தொட்டே ஒரு நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்க இருந்து இந்த ரேப் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போனீங்க? ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் ஆஃப் 2015, ஆல்மோஸ்ட் அ டெக்கேட். 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு. எங்க ஏரியால இருந்தோம் ஒரு பாட்டு கேட்டு, அந்த பாட்டு கேட்டு நான் லைக் ஐ ஃபெல்ட் தட் கி இஃப் திஸ் கை கேன் டாக் அபவுட் ஹிஸ் ஸ்டோரி, அவனோட லைஃப் பத்தி அவங்க பேசுறாங்க, அப்போ நானும் எங்க லைஃப் பத்தி எழுதலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ சேட் இன் அ கலி. ஒரு சின்ன கல்லி இருந்துச்சு, ஒரு சின்ன கட்டர் கிட்ட. அங்க உட்காந்து சின்ன மொபைல், நோக்கியா ஒரு சின்ன டச் ஸ்கிரீன் இருந்துச்சு, சின்னது. 10th பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க பேரண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த போன்ல உட்காந்து நான் எழுதிட்டேன்.
ஃபர்ஸ்ட் லைன் எழுதினேன், செகண்ட் லைன் எழுதினேன், அந்த பாட்டே ஆயிடுச்சு. அந்த பாட்டு போய் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாடினோம். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஏ ப்ரோ இது நல்லா சவுண்ட் பண்ணுது ப்ரோ, வேற ஹிந்தியில எழுதிருக்க நீ, நம்ம ஏரியா லாங்குவேஜ்ல, ஸோ நம்ம பீப்புளுக்கு இது புரியும், இப்படியே பண்ணிட்டு இரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை ரேப் யூனோ இன் ஹிந்தி. யா. ஸோ அந்த சாங் என்ன ப்ரோ, நீங்க ஒரு இன்ஸ்பயர் ஆனன்னு சொன்னீங்களே, ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட சாங் அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தமிழ் பசங்க அங்க இது ஆரம்பிக்க தமிழ் சீனியர் ரேப்பர்ஸ் அவங்களுக்கு பாட்டு கேட்டு நானும் சொன்னேக்கு இப்போ இவங்க அவங்கள லைஃப் பத்தி சொல்றாங்க, நானும் எங்க லைஃப் பத்தி எழுதுனேன். ஓகே, ஆர்ட்ன்றதே அந்த லைஃப் சுத்தி ஏரியா பத்தி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது உங்களோட ஏஜ் என்ன ப்ரோ? 17 ஆல்மோஸ்ட். நீங்க வந்து ஸ்கூல் டைம்ல இருக்கீங்க. ஆமா, நான் 12th காலேஜ்ல என்டர் பண்ணேன். 12th என்டர் பண்றீங்க. சோ அப்படியே ராப்லயே என்டர் பண்றீங்க. Yes, actually I wanted to become a cricketer from the childhood. I had a dream of becoming a cricketer. So ஆனா 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிராக்டிஸ் செஷன் டைம்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ அப்போ நான் அந்த ட்ரீமே விட்டுட்டேன். So for 1 year I was just roaming around doing nothing. I had nothing in my life. I was like, I don't know what's gonna happen to me with my life. And then suddenly I got introduced to rap and that's how my life changed. பட் அதான் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களே இப்போ, ஃபேமஸ் வேற ஆயிட்டீங்க. Yeah. பட் நீங்க என்ன யோசிச்சீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது what I feel, it's like we are still on the process, like till the end of our life I need to do these things. No, I'm keeping it up. ஸோ ஆஸ் அ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து? ஸோ ஃபேமிலி சைடு இருக்கலாம், இல்ல உங்களோட சொசைட்டி சைடு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லலாம். ஸோ 2015ல நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ரேப்பு. அப்போ நான் வீட்டில் யாரும் சொல்லல நான் ரேப் பண்றேன் அப்படி இப்படி. ஸோ ஃபார் 1.5 years or almost 2 years, maybe 1.5 years I was hiding it from my family. நான் வீட்டில் யாருக்கும் சொல்லல நான் என்ன பண்றேன் எப்படி பண்றேன். இல்லை சும்மா ட்ரெஸ் போட்டு வீட்டுல இருந்து போனோம். அவங்க கேட்பாங்க, அம்மா அப்பா எல்லாம் கேட்பாங்க, எங்க போற? ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு கல்யாணம், ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் காசு வாங்கி 100 rupees 200 rupees கொடுங்க. ஸோ அந்த காசு எடுத்து ஆட்டோ ரிக்ஷா இல்லைன்னா டாக்ஸி அடிச்சுட்டு அந்த ஷோல போனோம். அந்த ஷோல என்னைய லைக் கூப்பிடுவாங்க பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ அவங்க டிராவலிங் கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ. ஸோ டிராவலிங் கூட எங்க காசு போட்டு இதை போனோம், அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டாப் பண்றேன், இப்போ கூட உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ராப் ரொம்ப அண்டர் கிரவுண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah, now is the scene, like the scene is almost similar, but because of few good rappers or few people who fought against this or raised their voice, so இப்போ scene change ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்க நாங்க அப்படி போயிட்டு ஷோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நாள் எங்க ஏரியால பொங்கல் ஷோ இருந்துச்சு. ஸோ எல்லாம் தமிழ் அண்ணங்க என்ன சொன்னாங்க, ப்ரோ பென் நீ வா, நீ பெர்ஃபார்ம் பண்ணு, நீ எங்க ஏரியாக்கு ரேப்பர், ஃபர்ஸ்ட் ரேப்பர் ஃப்ரம் ஆர் ஏரியா, நீ போ அங்க ரேப் பண்ணுவா. நிறைய பேர் இருந்தாங்க, 100-200 people இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் பாட்டு இருந்தேன், ஐ வாஸ் rapping. Suddenly I saw my elder brother in the audience. And then I became Eminem. அப்படி பண்ணிட்டு நான் மைக் விட்டுட்டு நான் போயிட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி டென்ஸ். ஸோ அந்த ராத்திரி நான் வீட்டுக்கே போகல, என் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்தேன். நெக்ஸ்ட் மார்னிங் நான் வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா கேட்குறாங்க, ஏரியா ஆண்டி எல்லாம் சொல்றாங்க உங்க பையன் நல்லா வாயில இருந்து டோலு வாசிக்கிறான், டோல் பீட் தப்பாட்டம் அப்படி. ஸோ மம்மி சொன்னாங்க அது என்னது? நான் சொன்னேன், அம்மா அது பீட் பாக்ஸிங். அம்மா சொன்னாங்க எப்படி காட்டு, இப்படி பண்ணேன். இதுக்கப்புறம் அம்மா கேட்டாங்க, சில பேர் சொன்னாங்க நீ சிங்கிங் எல்லாம் பண்ற, பாட்டு பாடுறியா? நான் சொன்னேன் அது பாட்டு சிங்கிங் மாதிரி இல்ல, அது சிங்கிங் மாதிரி தான், ஆனா சிங்கிங் இல்ல, அது ரேப்பு. ஸோ அம்மா சொன்னாங்க ரேப் என்னது? நான் சொன்னேன் இது லைக் லெட் இட் கோ, விடுங்க, இது எல்லாம் உங்களுக்கு புரியாது, விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 1.5 year I was going out. I didn't told them I am going for show. நான் உங்களை சொல்லவே இல்லை. ஸோ ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிட்டு ஹிச்கி மூவிக்கு யஷ்ராஜ்ல இருந்து. The day I got the offer, that is the date they told me ki bring your parents because you are under 18 and all, so we want your parents to sign the deal and contracts and all. So அப்பா நான் வீட்டில் சொன்னேன், அம்மா அப்பா எனக்கு ஒரு மூவி கிடைச்சிருக்கு, நீங்க எங்க கூட வாங்க அந்த ஆஃபீஸ்க்கு. எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க, ஏய் போய் சொல்லாத, என்ன டைம் பாஸ் பண்ற, வேலை இல்லை உனக்கு, படிப்போ அப்படி. நான் சொன்னேன் இல்ல சத்தியமா வாங்க, நீங்க வாங்க என் கூட, நான் காட்டுறேன். ஸோ ஃபேமிலியை அப்பா அம்மாவை எடுத்து வந்து யஷ்ராஜ் ஆஃபீஸ்ல போனோம். ரொம்ப பெரிய ஆஃபீஸ், ரொம்ப பெரிய பில்டிங்.
என் லைஃப்ல எவ்வளோ பெரிய பில்டிங்ல நான் எப்போ போவே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு கீழே அந்த தூம் மூவிக்கு பைக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தூம் மூவி தெரியுமா? தெரியுது. அந்த மூவிக்கு பைக்ஸ் Famous. அது எல்லாம் சீஸ் இருந்துச்சு. ஸோ நாங்க ரொம்ப ஹாப்பி. ஸோ அங்க மேல போயிட்டோம். அப்போ அப்பா பார்த்தாங்க கான்ட்ராக்ட், அதுல இருந்துச்சு இவ்வளோ லட்சம். ம். அப்பா பார்த்து இனியும் பாக்குறாங்க. நானும் சொன்னேன் ஓ. ஸோ திஸ் இஸ் லைக் ஐ வாஸ் ஃபீலிங். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? நான் ஃபீல் பண்ணேன் I am worth to something. Like before that, I was thinking my parents coming from a Christian family, எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஸா இருப்பாங்க இப்படி பிக் க்ளோத் போட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் அடிக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சுத்திட்டு இருப்ப, என்ன பண்ற நீ, உங்க லைஃப்க்கு என்ன ஆகும் அப்படி. ஆனா the day I got the contract ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாங்க அப்பா அம்மா. சோ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. Yes, kind of. Yes, of course. அந்த 2 years நான் வெளியே இருந்ததுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு பாருங்க இருந்தாங்க. ஃப்ரம் லைக் ஃப்ரம் தட் டே எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நீ என்ன பண்ற பண்ணிட்டு இரு, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. அந்த ப்ரூவ் பண்ணிட்டா பேரண்ட்ஸ் கூட ஓகே தான். ப்ரூவ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. It's hard to show them your capacity or your ability or what you are doing, but once they get any hint or something, then it's like the family will support you because they are our family at the end. So உங்க fellow rappers-க்கும் இதா சொல்றீங்க? சேம் எல்லாருக்கும். யாரு இப்போ ஓல்ட் rappers இருக்கட்டும், இல்லைன்னா யாரு நியூ உங்களோட fellow rappers உங்க கூட பண்ற எங்க கூட rappers எல்லாருக்கும் அந்த சேம் தாக்கி ஒரு வாட்டி நீங்க ஏதாச்சும் ஹிண்ட் கொடுங்க ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அப்படி. ஸோ பென், நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி ட்ரக் கன்சியூம் ஆன பசங்க கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னு உங்க ஃபேமிலி வந்து சொன்னாங்க. பட் உங்களோட கெரியர்ல நீங்க அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல, ரைட்? அந்த கதை சொல்லுங்களேன். ஏன்னா அது ஆடியன்ஸ் தெரியாது, எனக்கு தெரியும். நீங்க சொன்ன கதை எனக்கு தெரியும். ஸோ பென்னுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. ஸோ அதுதான் சொல்லுங்க. ஸோ லைக் when I started rapping 2015ல நான் ஃபுல்லா இந்த ஒரு எத்திக்ஸ் சம் ரூல்ஸ் லைக் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரூல்ஸ்ல சில திங்ஸ் ஆர் லைக் I will not drink, I will not do smoking and all, I will not promote alcohol, drugs, sex, girls and betting apps and all. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு, இது பத்தி நம்ம பேசலாம். ஸோ அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் மை எத்திக்ஸ். ஐ எம் ஸ்டிக் டு மை எத்திக்ஸ். ஏன் அந்த எத்திக்ஸ்க்குள்ள நீங்க வரணும்னு நீங்க டிசைட் பண்ணீங்க பென்? I don't know, but what I feel like every human has their own desires and own thoughts and all, and everybody has their own boundaries. People try to set their own boundaries. So நான் நினைச்சேன் எனக்காக இதுதான் நல்லது. ஏன்னா மியூசிக் நான் ஒன்லி மியூசிக் இல்லைன்னா the income source மாதிரி பார்க்கல. மியூசிக் இஸ் லைக் ஃபார் சம் பீப்புள் மியூசிக் இஸ் லைக் their religion சில பேருக்கு. ஸோ ஆனா எனக்கு மியூசிக் இஸ் லைக் I should keep it as holy or as good as possible. So that's why I don't use any bad words in any of my song from the last 10 years if you see. ஓகே, உங்களோட அந்த சின்ன ராப்பர்ஸ் அவங்களுக்காகவும் தானே இது? ஸோ பேசிக்கலி என் ஃபேன் பேஸ் பார்த்து போனா என் ஃபேன் பேஸ் எல்லாரும் சின்ன பசங்க. பேசிக்கலி இச்கி மூவி பார்க்குற சின்ன பசங்க 3, 4, 5, 6, 7, 8, 13, 14 வர. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் எடுத்த ஒரு ஸ்டெப் அவங்க காப்பி பண்ணுவாங்க இல்லைன்னா பார்ப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு get attracted towards drugs and alcohol or sex and bad words அப்படி. ஸோ வெளியே அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இந்த மியூசிக்ல இருந்தாலே ட்ரக் கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டும் அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஆர்டிஸ்டும் நான் பாக்குற ஆர்டிஸ்ட் எல்லாருமே they have a certain rules. இந்த மாதிரி நான் இது பண்ண மாட்டேன், இது இருக்காது அப்படின்ட்டு. பட் வெளியே ப்ரொஜெக்ஷன் என்னன்னா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த விஷயத்துல உடையும் நினைக்கிறேன். பென் வந்து அதை ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன ஃபாலோ பண்ற அந்த சின்ன பசங்களுக்காக நாங்க இது பண்றோம் சொல்லி. இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவா இருந்தது, ரொம்ப அழகா. தேங்க்யூ. ஓகே பென், அதுக்கப்புறமா நீங்க பண்ண விஷயங்கள் அது ஃபேமிலிக்கு வந்து எப்படி இருந்தது? ஆக்சுவலா நீங்க அந்த மூவிக்கு அப்புறமா உங்களோட ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஸோ அந்த மூவிக்கு அப்புறம் எங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாங்க. ஓகே, உங்களை அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்த்ததும் அப்பா என்ன சொன்னாரு? ஸோ பேசிக்கலி நான் என்ன நினைச்சேன், இந்த மூவில எனக்கு ஒரு சீன் மட்டும் கொடுக்க போறாங்க, ஒரு சீன். ஸோ ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஆனா அப்போ போயிட்டு பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துடுச்சு. அப்போ புரிஞ்சுட்டு நான் ஃபுல் மூவில ஸோ ப்ரீமியர் ஆம்ல மூவி ப்ரீமியர். ஸோ அப்போ நான் அம்மா அப்பா எல்லாரும் எடுத்து போனேன், என் கூட எடுத்து போனேன். ஸோ அவங்க அங்க பார்த்தாங்க.
உங்க இமோஷனல் ஆயிட்டாங்க கொஞ்சம். ஓ. உங்க பையன் டிவில ஸ்கிரீன் வேற அப்படி அப்படி. ஆனா ஜஸ்ட் மூவிக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் நான் பாம்பேல ஒரு சினிமா தியேட்டர் PVR ஓ. அங்க 30 சீட்ஸ் புக் பண்ணேன். ம். ஸோ ஃபுல்லா ஃபேமிலி எடுத்து அங்க லைன்ஸ் ஃபுல் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. எங்க கசின் சிஸ்டர்ஸ், அங்கிள், ஆன்டிஸ், மாமா எல்லாரும் மாமா பசங்க எல்லாரும் உட்காந்து பாக்குறாங்க. இன்டர்வெல்ல என் சிஸ்டர்ஸ் அழுதுறாங்க, என்னைய வச்சு பிடிச்சி அழுதுறாங்க. ஸோ தோஸ் மூமெண்ட்ஸ் ஆர் லைக் worth, like those are like priceless we can say. Such kind of ஸோ moment for me. ரிலேட்டிவ்ஸும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்களா, பென் ஏதோ வந்து ரொம்ப கெட்ட வழிக்கு போறான் Of அப்படின்ட்டு. ஸோ course. அந்த ஃபிலிம் பார்த்ததும் தே ஃபீல் ஓகே பென் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்துட்டான் அப்படின்றது. ரைட். ஆக்சுவலி ஸ்கூல் டைம்ல இருந்து இப்படிக்கு டீச்சர்ஸ் வேற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மஸ்தி பண்ணுவேன்ல ஸ்கூல்ல. ரொம்ப மஸ்தி. நான் லாஸ்ட் பெஞ்சர், செகண்ட் லாஸ்ட் பெஞ்சர் வேற. ஆனா படி சேட்டை ஆ, அதான். ஆ, சேட்டையில ஆனா, மஸ்தி. நீங்க மஸ்தி, அப்படியே மஸ்தி போலாம், ஹிந்தில. அப்படியே போலாம், ஒண்ணும் பிரச்சனை ஸோ இல்லை. பேசிக்லி ஆ. ஆனா நான் படிப்புல நல்லா இருந்து. ஸோ ஐ வாஸ் இன் த டாப் 3, டாப் 4 எவ்ரி டைம். ஓகே. Prefect also of my classroom, I was prefect and all, monitor, prefect. So what happened, அந்த டைம்ல இருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவனுக்கு என்ன ஆகும், இவன் மஸ்தியும் பண்றா, ஸ்டடீஸ் பண்றா, பென் வந்து படிக்கிற ஆளு அதுதான் சொல்றாரு. நான் ஷோர் ரொம்ப இல்ல படிப்பேன். இவனுக்கு ஃபியூச்சர் என்னது. ஆனா அந்த மூவிக்கு அப்புறம் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு, ஓ இந்த பையன் இப்படி பண்றா, இவன் கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, இவன் இதுல ஏதோ பண்ணுவான் ஃபியூச்சர்ல. ஸோ அது அஷ்யூரிட்டி ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ பென் நீங்க பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே ரோல் மாடலா இருக்கீங்க. அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க வந்து படிக்கிறீங்க, ராப் பண்றீங்க, அதே மாதிரி சேட்டையும் பண்றீங்க. இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. எதனா ஒண்ணுலதான் பெரிய ஆளா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே ரோல் மாடலா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ராப்பர்ல அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க. So I have few rappers whom I respect a lot and I listen to them. Tamil, like இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்து போனா இம்மார்டல் டெக்னிக்னு ஒரு ரேப்பர் இருக்காங்க. வேற டுபாக், நிறைய ரேப்பர்ஸ், லெஜெண்டரி ரேப்பர்ஸ் சொல்லலாம் அவங்கள. ஃபியூ பீப்புள் கால் தெம் காட் ஆஃப் ரேப், கிங் ஆஃப் ரேப். ஸோ அவங்க எல்லாரும் பார்த்து அவங்க ஸ்டோரி கேட்டு, அவங்க லைஃப்க்கு ஸ்ட்ரகிள் கேட்டு, அது எல்லாம் நான் லைக் அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் நான் கன்சியூம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் இவங்க மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, இவங்க பாட்டு கூட நல்லா இருக்கு. ஆனா எவ்ரி பாட்டுல அவங்க மோஸ்ட் ஆஃப் த பாட்டுல அவங்க கெட்ட வேறத்தை போட்டிருக்காங்க அப்படி. ஸோ வாட் ஐ டிசைடட் தட் டே, ஐ வில் ஆல்சோ இன்ஸ்பயர் த ஜென்ரேஷன், பட் ஐ வில் நாட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் இன் எனி ஆஃப் மை சாங். ஸோ அந்த நேம் இஃப் நீங்க பாத்தீங்களா, என் பேரு MC Ben. ஸோ எம்சிக்கு மீனிங் சில பேர் சொல்லுங்க மைக் கண்ட்ரோலர், சில பேர் சொல்லுங்க மாஸ்டர் ஆஃப் செரமனி சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் MC போட்டே தெரியுமா, ரேப்பர் இருக்கலாம், நம்ம ரேப்பர் சும்மா பென்னு வைக்கல நாம் பேரு. ஆனா நான் MC இதுக்காக வச்சேன், பிகாஸ் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் MC அண்ட் அ ரேப்பர். ஸோ KRS-One ஒரு லெஜெண்டரி ரேப்பர் ஃபாரின்க. அவங்க சொன்னாங்க ரேப்பர் ஸ்பிட் ரைம்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி இல்லீகல். MCs spit rhymes to uplift their people. So that is my dream, that is my purpose, to uplift my people, my community, my area, Dharavi, the place because of which I am